7ஆம் மாதம் 21ஆம் தேதியில் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோச்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்தவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது? இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காணப்படுகிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோட உடன்படிக்கை செய்த வார்த்தைப்படி என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதேயுங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.